ஹாய் விவாஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுற்றும் விழி சுடரே நாடகத்திலிருந்து ஒரு சின்ன பார்வைக்கு, அதாவது வெற்றிக்கு சுடர் பேக்கில் இருந்து அந்த ரிப்போர்ட்டை எடுத்துடுறாரு. எடுத்து பார்த்தாக்கா பார்வதி அக்கா கத்தி குத்துப்பட்டு சாகலை. அவங்க உடம்புக்குள்ள, அவங்க பிளட்டுக்குள்ள ரத்தத்தில் பாய்சன் கலந்துருக்குன்னு அவங்களுடைய ரிப்போர்ட்டு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்குறாரு. அப்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது. அப்போது அன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணதில் அவங்க கத்தி குத்துப்பட்டு தான் இறந்தாங்க. அதனால் அபி தான் கொலை பண்ணாங்க. அவங்களுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனையும் அனுபவிச்சாங்க. ஆனால் இப்போ தான் உண்மையான ரிப்போர்ட்டு வெற்றி கையில் கிடைக்கிது. அதை கிடச்சி பார்த்ததும், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே புலி, அபி தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு நான் தப்பு பண்ணிட்டேனே, அன்னைக்கு நான் தான் சாட்சி சொன்னனே, அவள் எவ்வளோ பாவம், அவளை எவ்வளோ ஒரு சங்கட்டமான சூழ்நிலைக்கு நான் தள்ளிட்டேன், என் பொண்ணும் என் பொண்டாட்டியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க ஜெயிலில், நான் தப்பு பண்ணிட்டேன்னு அழுகுறாரு. அப்போ புலி சொல்கிறாரு, எனக்கு மட்டும் ஒன்றே ஒன்று நான் நம்பினேன், அபி இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டான்னு மட்டும் நம்பினேன் அப்படின்றாரு. இப்போ பழகுன உனக்கே அவன் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தியே, நான் தாலி கட்டின புருஷன் நான் அவளுக்கு, ஆனால் நான் அவளை சந்தேகப்பட்டுட்டேனேன்னு அழுகுறாரு. அழுதுட்டு என் பொண்ணுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாற்றுவேன், அபியை இனிமேல் ஜெயிலுக்கு போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அபிகிட்ட போய் பேசுகிறாரு. அபி, அன்னைக்கு என்ன நடந்தது நீ என்கிட்ட சொல்லு அப்படின்றாரு. இப்போ என்ன, நேற்று நடந்த விஷயத்த இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமாக கேட்குறியே வெற்றி, என்ன ஆச்சு அப்படின்றாங்க. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அதை பற்றி அபிகிட்ட ஒரு வார்த்தை கூட அவர் கேட்டதில்லை. அதுக்கப்புறமா உங்ககிட்ட சொல்ல முடியாது, என்ன நடந்ததுன்னு அந்த கருணாகிட்டயே போய் கேளு அப்படின்றாரு. அப்போ இல்லை அபி, எனக்கு ஒரு சில இது கிடச்சிருக்குது சொல்லுன்னா, அதெல்லாம் ஏன் நீ பார்வதி அக்கா கிட்ட அன்றைக்கி சண்டை போட்டேன்னு கேட்குறாரு. நான் பார்வதி அக்கா கிட்ட சண்டை போட்டேன்னு சொன்னது, அதை கதையாக திரிச்சது உன் ஃப்ரெண்டு கருணா, நீ அவனை போயிட்டு கேளு, அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நடந்ததுன்னு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, அன்னைக்கு சொல்ல வேண்டிய இடத்துல நான் சொல்லிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் வந்துடுறாங்க. அப்புறம் வெற்றி என்ன பண்ணுறாருன்னா, அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கன்னு பிரபாகரன் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அங்கே போனதும் பிரபாகரன் வெற்றியை பார்த்து, வாங்க வெற்றி, என்ன உங்கள் ஃப்ரெண்டு கருணாகரன் என் ஆஃபீஸை அடித்து நொறுக்கிட்டு வான்னு சொல்லி அமிச்சாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்றாரு. அப்போனா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்ததும் உடனே வெற்றி அந்த ரிப்போர்ட்டை எடுத்து கொடுக்குறாருங்க கையில். பார்த்ததும் என்னது இதுன்னு கேட்டதும், நீங்களே பிரித்து பாருங்கன்னதும், அப்போது பிரபாகரன் அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது சரியான ஷாக்கு. ஏன்னா அவருடைய வாதத்துக்கு ஒரு கரெக்டான எவிடன்ஸ் கிடச்சிது இந்த கேஸில் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வெற்றி இது, இது பார்வதி அக்கா உடம்புல பிளட்டில் பாய்சன் கலந்துருக்குதுன்னு வந்திருக்கேன்னா, ஆமாம், அந்த மாணிக்கம் இந்த மில்லன் மித்திரன் கேஸில் கருணாவை பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் அந்த கேஸில் அவன் பிளாக்மெயில் பண்ணலை, சுடர் பேக்லேருந்து அவன் பிடுங்க பார்த்தான். அப்போ தான் என்ன இருக்குமோ சுடர் பேக்லன்ட்டு நான் பார்த்தாக்கா இந்த ரிப்போர்ட் இருந்தது. அப்போது மாணிக்கம் மில்லன் மித்திரன் கேஸுக்காக அவன் அவ கருணாவை மிரட்டலை. அப்போ பார்வதி அக்காவுடைய இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக தான் கருணாவை அவன் மிரட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு இந்த அட்வொகேட்டு பிரபாகரன். ஆமாம் அப்படின்றார். சரி, ஏன் நீங்கள் இதை கருணா கிட்ட கொடுக்கல அப்படின்னா, இல்லை நான் கருணா கிட்ட கொடுக்கல, ஏன்னா அபியை எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன், இனிமேல் ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு. இது அபியை கேட்டாலும் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கின்றா, இதுக்கு கரெக்டான ஆள் நீங்களாக தான் இருக்கோன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கொடுத்தேன் அப்படின்றாரு. ரொம்ப தேங்க்ஸு வெற்றி, நீங்கள் இதை செஞ்சதுக்கு. ஓகே, நீங்கள் நினைக்கிற மாதிரி கருணாகரன் அப்படின்னு சொல்ல வராரு. கருணாவை பற்றி எந்த இதுவும் வேண்டாம், விட்டுருங்க, அபியை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதே போல் பிரபாகரனும் அபிகிட்ட சொல்கிறாரு, நேற்று வெற்றி உன்னை பார்த்தாரான்னு. இல்லை, இந்த ரிப்போர்ட்டை கொண்டு என்கிட்ட கொடுத்தாரு, இது மாதிரி பார்வதி கத்தி குத்துப்பட்டு சாகலை, பாய்சன் குடித்ததுனால தான் அவங்க இறந்துருக்காங்கன்னு ரிப்போர்ட்டு வருது. இது ரீஓப்பன் பண்ணுறதுக்காக நமக்கு நல்ல ஒரு எவிடன்ஸ். 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டாக்டர் ஏன் பொய் சொல்லி ரிப்போர்ட்
கொடுத்தாரு, அவரையும் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இந்த கதையில் அபி வந்து வருணில் வந்திருக்காங்க. திரும்பவும் ஜெயிலுக்கு போகாமல் இருக்க திரும்பவும் இந்த கதை ரீஓப்பனாக ஆக போகுது. இந்த கேஸ் அந்த கேஸினுடைய வழக்கை பார்க்க நம்ம அனைவரும் காத்திருப்போம். நன்றி. பாய்.